ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சின்னு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தனாவும் ஜானகி தான் பண்ணணும் அப்படின்னு ஜோசி சொல்லவும் தனாவை வீட்டுக்கு வரவழைச்சிருந்தாங்க மாயா. அப்போ பார்க்கும்போது அதாவது எப்படியாவது ரகுராமுக்கு பூஜை தனா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவங்க அனுப்பிவிட்டுருந்தாங்க மாயா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரகுராமுக்கு தனா பூஜை செய்கிறது தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா ரகுராமோட முகத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேர்வையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தனா என்னென்ன பூஜை செய்யணுமோ ரகுராமுக்கு செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா தனாவை மேலே ரூமில் போய் நீ இரு நான் வார அப்படின்னு சொல்லவும் தனாவும் மேலே ரூமுக்கு வந்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மணியை தான் கட்டுறாங்க. அப்போ மணிக்கிட்ட அவங்க மாயா சொல்கிறாங்க, அதாவது நம்ம பூஜை செய்யப்பட்ட சுமங்கலிக்கெல்லாம் புடவை எடுத்து வச்சோம்னா அந்த புடவை எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால நீங்கள் போய் வேறு புடவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகிட்ட சொல்லவும் மணி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்க்குறாங்க மணி புடவையெல்லாம் இங்கே தானே இருக்குது, ஆனால் மாயா என்ன புடவையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு மாயா இந்த பாரு புடவை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி மாயாவை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மேலே ரூமுக்கு வரவும் தானா திரும்பி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி நினச்சிருந்தாங்க மாயா தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை புடவையெல்லாம் அங்கே தான் இருக்குது நீ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தானா பயத்தோடு இருக்கும்போது அப்போ மாயா அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. ரூமுக்கு வந்ததுமே மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன மருமகளே புடவையெல்லாம் இந்த தான் இருக்குது, நீ என்ன நான் பேச பேச திரும்பாமல் நின்றுட்டு இருக்க அப்படின்னு திடீர்னு மணி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே மணி பார்க்குறாங்க, ஐயோ இது என்னது ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறீங்க, அப்போ யார் அங்கே நின்றுட்டு இருக்கிறா முகத்தை காட்டாம நீ தான் அங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா இங்கே நின்றுட்டு இருக்கிற, என்னதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மணி கேட்கும். உடனே மாயா கதவை அடைக்கிறாங்க. மாமா சத்தம் போடாதீங்க, அங்கே நிற்கிறது தனா தான் நின்றுட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே தனா திரும்புகிறாங்க. ஐயோ என்னது தனா அங்கே நின்றுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மணி கத்த ஆரம்பிக்கவும் மாமா கத்தாதீங்க, உங்கள் சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துட போகிறாங்க, அப்புறமா தனா வீட்டுக்குள்ளே வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரியப்பா அப்புறமா கட்டுப்படுத்தவே முடியாது அவர் அப்படின்னு சொல்லவும் உடனே மணி பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன மாயா நீ இப்படி தனா வீட்டுக்குள்ளே வரவழைச்சிட்ட, இது மட்டும் இப்போ மச்சானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வீடே 2000 எதுக்கு தானே நீ வீட்டுக்கு வந்த அப்படிங்கவோ உடனே மாயா சொல்கிறாங்க, மாமா நான் தான் தனாவை வீட்டுக்கு வரவழைச்சேன், அதாவது பெரியப்பாவுக்கு தனா கையால் தானே பூஜை செய்யணும் அப்படின்னு ஜோசியர் சொன்னார், அதனால தான் தனாவை நான் வரவழைச்சேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ அதனால தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து நீ எல்லாத்தையும் வெளியே விரட்டி விட்டுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மருமகளே எனக்கு என்னமோ கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருது, இதை மட்டும் என் பொண்டாட்டியோ இல்லைன்னா உங்கள் பெரியப்பாவோ பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் தனாங்க வீசு வைத்த, இப்போ என்ன பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நானே பயத்தில் உளறிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது மாமா நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே போகிறோம், அதாவது தனா பூஜை பண்ணி முடிச்சுட்டா இப்போ அவள் வீட்டை விட்டு வெளியே போகணும், அதனால நீ அவசரப்பட்டு ஏதாவது உளறி வச்சிடாதீங்க அப்படின்னு மாயா சொல்லவும் உடனே தனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் ஏதாவது உண்மையை உளறி கொட்டிடாதீங்க, அப்பாவுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் மாமா அப்படிங்கும்போது உடனே அவங்க மணி சொல்கிறாங்க, அதான் மருமகளே செஞ்சு முடிச்சிட்டேல, அப்போ வீட்டை விட்டு நீ கிளம்பிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அது எப்படி அப்பா கையால் நான் புடவை வாங்கணும்ல அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கவும் ஐயோ இன்றைக்கி வசமாக நம்ம மாட்ட போகிறோம், இங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி மட்டும் இப்போ தனாவை பார்த்துட்டா அவ்வளோதான் வேறு வேணையே வேண்டாம் அப்படிங்கவும் மாமா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் உளராமல் இருந்தாலே போகிறோம், உண்மையை சொல்ல போனாக்கி இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் ரூமை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மருமகளே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ரூமுக்குள்ளே இருந்தால் தான் நான் இன்னும் வளர ஆரம்பிச்சிருவேன், அவள் ரூமுக்கு வந்துட்டா தான் என்னை சந்தேகப்பட்டுருவா, எதுக்காக ரூமுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் அதனால் நான் வெளியே நிற்கிறேன், ஆனால் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பயப்படாமல் வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவை அவங்க முகத்தை மூடின மாதிரிக்கு கீழே வரவும் அப்போ ரகுராம் 3 சுமங்கலிக்கும் அதாவது புடவை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஜோசியரை கொடுக்குறாங்க. அப்போ ரகுராம் 2 பேருக்கும் புடவை கொடுத்துருந்தாங்க. தனா வரும்போது உடனே பார்த்தோம்னா ரகுராம் ஜானகி காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் உடனே ரகுராமா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் அவங்க தனாவுக்கு அந்த புடவையை கொடுக்கவும் தனாவும் அந்த புடவை வாங்கிட்டு அப்படியே வெளியே கிளம்பியிருந்தாங்க. அப்போ அவங்க வெளியே மாயாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மாவுக்கு சந்தேகம் வருது, என்னமோ அந்த மாயா திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறா,
அவள் வந்து ஒருவேளை தனாவை வீட்டுக்குள்ளே வரவழைச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நீ வீட்டுக்குள்ளே வந்தது தனா தான், ஆனால் நான் சொன்னதை நீங்கள் யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லையே நம்ம தான் அந்த 3 பொண்ணுங்களுடைய முகத்தையும் பார்த்தோம்ல, அப்போ தனா இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி தனா வந்திருக்க முடியும் அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தனா வந்தால் நான் வந்து பார்த்தேன், ஆனால் நான் சொல்கிறதான் நீ யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அதாவது ஜானகியோட அங்கே வெளியே ஓடி வராங்க. அப்போ தனா கிட்ட சொல்கிறாங்க, ஜானகி அதாவது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது இந்த பூஜை, நீ வருவியோ மாட்டியோன்னு சொல்லிட்டு பயத்தோடு இருந்தேன், ஆனால் மாயா உன்னை வந்து வரவழைச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையை வந்து வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் எப்படி செய்து முடிக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன், அதையும் மாயா நல்லபடியாகவே செஞ்சு முடிக்க வச்சுட்டா, மாயா மட்டும் இல்லைன்னா இந்த பூஜையை நல்ல மாதிரி செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தானா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான், மாயா மட்டும் இதெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது, அப்பாவுக்காக நான் செய்யக்கூடிய அந்த பூஜையை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகியும் தனாவும் வந்து மாயா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன செய்திருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க, எதுக்காக 2 பேரும் இப்படிலாம் பேசி என்னை பிரித்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணு தானே, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து மாயாவோட கையை பிடிச்சிட்டு கண்கலங்குறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருக்குது, சரி பெரியப்பா நம்மளை தேடிட்டு இருப்பாரு, வாங்க நம்ம போகலாம், நம்ம ரொம்ப நேரம் வெளியே நின்று பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தனா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்பவே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அப்பாவுக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணினது என்ன இருந்தாலும் தப்பு தானே அப்படிங்கும்போது அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது, பெரியப்பாவுக்கு தெரியாமல் நீ என்ன பண்ண, பெரியப்பாவுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கிற, அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது ஆனாலும் அப்பாவுக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பூஜை பண்ணினது எனக்கு என்னமோ குற்ற உணர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத தானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பத்மா அங்கே வராங்க, இவங்க 2 பேரும் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்மா வந்து பார்க்கறதுக்காக வராங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.